இப்பெல்லாம் பசங்களுக்கு விடுமுறை அப்படின்னு விட்டாலே எப்போ ஒரு வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டுக்கு போய் ஸ்மார்ட் போன், லேப்டாப், அதுல கேம் விளையாடுறது இந்த மாதிரியே சுத்திட்டு இருக்காங்க. அதுல இல்லாத விளையாட்டுகள் ஒன்றே கிடையாது. ஆனா இந்த டெக்னாலஜி இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம காலத்துல பாத்தீங்கன்னா ஊர்லதான் கோடை விடுமுறை இல்ல ஏதாவது விடுமுறை அப்படின்னு விட்டாலே வெளியே போய் விளையாடுறத நம்ம மெயினா வச்சிருந்தோம். அதுலயும் பெண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வீட்டு திண்ணையில் உட்கார்ந்து பல்லாங்குழி, தாயம், அப்புறம் வெளியில பாத்தீங்கன்னா நொண்டி, கண்ணாமூச்சி, சிறுவர்கள் பம்பரம், கோலி, கபடி அப்படின்னு சொல்லிட்டு பல விளையாட்டுகளை வெளியே தான் விளையாண்டாங்க. இன்னைக்கு ஸ்மார்ட் போன்ல உலகமே மாறிடுச்சு. அதனால தெருவில் சிறுவர்கள் இருக்கிறதே ரொம்ப கம்மி. அதனால தெருவில் எதுவுமே இல்லை. அப்படி நாம் மறந்த தமிழ் பாரம்பரிய விளையாட்டுகளில் சிலவற்றை நமக்கு நினைவுபடுத்துறதுக்காக நிலை 2 இருந்து நமது மாணவர்கள் வருகிறார்கள். அவர்கள் எல்லாரையும் உற்சாகப்படுத்தலாம். கைதட்டி வரவேற்குங்க. குழுவாக ஓடுங்க விளையாடுறாங்க. மைதானத்திலே விளையாடுறாங்க. மைதானத்தில் குழுவாக ஆமா, நம்ம தமிழ் பாரம்பரிய விளையாட்டுகள் நிறைய இருக்கு. உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லித்தரேன் வாங்க. கபடி தமிழர்களின் விளையாட்டு ஆட்டத்தில் ஒவ்வொரு அணி வீரரும் கபடி கபடி என்று உச்சை விடாமல் கூறிக்கொண்டு எதிரணி ஈடுகளை தொட வேண்டும். கபடி எதிரணியா அவரை தடுத்து நிறுத்தினால் அவர் ஆட்டத்திலிருந்து நீக்கப்படுவார். இது உடல் வலிமை, சகிப்பு தன்மை மற்றும் மூச்சு பிடிப்பு திறனை வளர்க்கும் வீர விளையாட்டு. இந்தியா, பாகிஸ்தான், ஈரான் போன்ற நாடுகளில் பிரபலமாக விளையாடப்படுகிறது. கபடி உலக கோப்பை போட்டியில் பங்கு பெறும் ஒரு விளையாட்டு. இந்தியாவில் பரவலாக விளையாடப்படும் விரைவான ஓட்டம் மற்றும் தடுப்பு விளையாட்டு. 2 அணிகள் விளையாடும் இந்த விளையாட்டில் ஒவ்வொரு அணியும் மாறி தாக்கும் மற்றும் தப்பும் அணிகளாக செயல்படும். ஓடும் அணி மாறி ஒன்றாக விளையாடி எதிரணியை கை கொண்டு தொட வேண்டும். இது வேகத்தையும் ஒருங்கிணைந்த அணிச்செயலையும் மேம்படுத்தும். இதை சிறுவர்கள் பள்ளியில் மற்றும் விளையாட்டு விழாக்களில் அதிகம் விளையாடுவார்கள். கோகோ விளையாட்டு உடல் வலிமையை அதிகரிக்கும் ஒரு சிறந்த விளையாட்டு. கயிறு இழுத்தல்.
இது ஒரு அணிகளுக்கு நடைபெறும் வலிமை மற்றும் ஒருங்கிணைப்பு விளையாட்டு. இரு அணிகளும் ஒரு பெரிய கை பிடிச்சு ஒருவரை ஒருவர் ஒரு குறிப்பிட்ட வழியில் இருக்க வேண்டும். எந்த அணி மற்ற அணியை ஓரமாக இருப்பார்களோ அவர்கள் வெற்றி பெறுவார்கள். இது உடல் வலிமை, குழு ஒருங்கிணைப்பு மற்றும் புத்தி கூர்மை ஆகிய உத்திகளுக்கான விளையாட்டு. கோடை காலம் மற்றும் பொங்கல் விழாக்களில் அதிகம் விளையாடப்படும் பாரம்பரிய விளையாட்டு. கையெழுத்தல் வெற்றி தோல்வியை சமாளிக்கும் திறனை வளர்க்கும். குலை குலையாய் முந்திரிக்காய். குலை குலையாய் முந்திரிக்காய். இது சிறுவர்கள் வட்டமாக அமர்ந்து ஒரு பாட்டு பாடி விளையாடும் தமிழ் பாரம்பரிய விளையாட்டு. குழந்தைகள் ஒருவரின் கையில் இருந்து மற்றவருக்கு சிறிய கல்லை குறைக்கணும். பாடம் முடியும் சமயம் கையை உடைத்தவரை தேடுவார்கள். இது குழுவில் ஒற்றுமையாக விளையாடும் பழக்கம் வளர்க்கும் விளையாட்டு. தமிழ் பாடல்களுடன் விளையாட்டுவதால் குழந்தைகளின் மொழித்திறன் மேம்படும். இது அதிகமான இடமோ பொருட்களோ தேவையில்லாமல் எங்கு வேண்டுமானாலும் விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு. பம்பரம் என்பது சிறுவர்கள் மிகவும் விரும்பும் ஒரு பாரம்பரிய விளையாட்டு. ஒரு சிறிய மர வளையம் போன்ற பம்பரத்தில் கயிறு சுற்றி அதனை வேகமாக சுழற்றி சுழல் செய்ய வேண்டும். பம்பரத்தின் எதிரணியன் பம்பரத்துடன் மோதச் செய்தல் மிக பிடித்தமான ஒரு சவாலாக இருக்கும். இது பிள்ளைகளின் சொந்த கவனத்தையும் கையாளும் திறனையும் மேம்படுத்தும். பரந்த வெளியில் அல்லது சிறிய வெளிகளிலும் இது விளையாட்டை கூடியது. இது தமிழர்களின் பாரம்பரிய மகிழ்ச்சியான விளையாட்டுகளில் ஒன்றாகும். என்பது பழமையான இந்திய சதுரங்க விளையாட்டுகளில் ஒன்று. இது சிறப்பு வடிவ தாயம் கற்றுக்கொண்ட விளையாட்டு படம். தாயத்தில் வரும் எண்களின் அடிப்படையில் பிளேயர்கள் தங்கள் காய்களை நடத்த வேண்டும். இது தலை சிறந்த திட்டமிடல் மற்றும் யுக்தியை கொண்ட ஒரு மூளைத்திறன் விளையாட்டு. மகாபாரதத்திலும் இந்த விளையாட்டை பற்றிய குறிப்புகள் காணப்படுகின்றன.
இது பெரும்பாலும் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்கள் உடன் விளையாடக்கூடிய ஒரு பொழுதுபோக்கு விளையாட்டு. கண்ணாமூச்சு. இது பாரம்பரிய சிறுவருக்கு ரொம்ப பிடித்த ஒரு குழந்தையின் கண்களை துணியால் மூடி மற்றவர்கள் ஒளிந்து கொள்ள வேண்டும். கண்கள் மூடியவர் மற்றவர்களை தேடி கண்டுபிடிக்க வேண்டும். இது எளிதாக விளையாடக்கூடிய பொழுதுபோக்கான மற்றும் குழு உறவை வளர்க்கும் விளையாட்டு. இதற்குள்ள மனிதர் தெரிந்த உத்திகள் பிள்ளைகளை கவனத்தை அதிகரிக்க உதவுகின்றன. கிராமங்களில் இது பாரம்பரியமாக விளையாடப்பட்டு சிறுவர்களின் மகிழ்ச்சிக்கான ஒரு சிறந்த விளையாட்டாக விளங்குகிறது. கோழியை வெற்றி பெற நண்பர்கள் கணக்கீடு திறனில் சிறப்பாக இருக்க வேண்டும். இதனை கிராமங்கள் சிறுவர்கள் வியாழன் மற்றும் வியாழன் விளையாடுகிறார்கள். சிறுவர்களுக்கு இடையே போட்டி உணர்வையும் திட்டமிடுதலையும் வளர்க்கும். பல்லாங்குழி. பெண்கள் மத்தியில் பிரபலமான பழகிய விளையாட்டு ஆகும். போட்டியாளர் தனது குடிகளை மற்றவர்களுக்கு மாற்ற வேண்டும். இது கணிதத்தையும் திட்டமிடுதலையும் மற்றும் நோக்கம்
சிவராத்திரி வைகுண்ட ஏகாதேசி போன்று நாட்களில் பெண்கள் பிறகு கண் விழுந்திருக்க பல கோடி வருவார்கள். இது மூளை நுட்பத்தையும் மனதில் முன்கூட்டியே எண்ணி பார்க்கும் திறனையும் மேம்படுத்தும். இதை லகுரி என்று மதிப்பர். இது ஒரு பழங்கால இளநீர் கிண்ணி விளையாடும் விளையாட்டு. ஒரு அந்நியனால் கல்லுகளை எதிர்த்து கீழே வீழ்த்த மற்ற அண்ணி அவர்களை தடுக்கும். கல்லை அடித்த அண்ணி மீண்டும் அவற்றை சரியாக அடுக்க வேண்டும். இது ஒழுங்கு முடிவு ஒன்றிணைந்து விளையாட வேண்டிய ஒரு குழு விளையாடு. ஒழுங்கு முறையாக பந்து வீசு உத்திகள் இது இருக்கிறது. இது நமக்கு வேறுபாட ரசிக்கு அறிவு கொடுக்கும். ஏழுக்கள் இது தற்போது பள்ளி விளையாட்டாகவும் பொழுதுபோக்கு விளையாட்டாகவும் அதிக அளவில் விளையாடப்படுகிறது. கிள்ளி பொட்டி சிறிய கோலை எண்ணி பெரிய கோலால் கொட்டி எதிர்த்து தள்ள வேண்டும். எதிரணி வீரர்கள் அதை பிடிக்க முயல்வார்கள் அல்லது அதை குடித்த நிலையில் அறிவிப்பார்கள். இது கணக்கிலே நேரம் மற்றும் சுயமான அனுகூலம். விளையாட்டு பற்றி வந்தது. இப்போ மும்பை போல வருகிறது. பிள்ளைகளின் கண் கை ஒருங்கிணைப்பு திறனை வளர்க்கும் திறன் கொண்ட விளையாட்டு. நொண்டி நொண்டி என்று நிலத்தில் வரைந்து பெட்டியை ஒரு காலில் குடித்து விளையாடப்படும் பாரம்பரிய விளையாட்டு. முதல் பெட்டியில் ஒரு சிறிய கல் அல்லது பொருள் வைத்து அதை மெல்ல தள்ளி அந்த பெட்டியில் கால் வைக்காமல் மற்ற பெட்டிகளின் வழியாக செல்ல வேண்டும். ஒவ்வொரு சுற்றியும் விதிகள் கடினமாக செல்வதால் இது ஒரு சுவாரஸ்யமான
விளையாட்டாக இருக்கும். இது உடல் சமநிலை, வெளிப்பாடு மற்றும் ஊதியை அதிகரிக்கும். பெண்களுக்கு பிடித்தமான ஒரு தமிழ் வாழ்த்து. இது துல்லியத்தையும் கவனத்தையும் மற்றும் உடல் கட்டுப்பாட்டையும் வளர்க்கும். பார்த்தீங்களா எவ்வளோ விளையாட்டு இருக்கு. ஆனால் நீங்க எல்லாம் ஃபோன்ல விளையாடுங்க. சரிதான் வேடா, இனிமே நம்ம எல்லாரும் வெளில போய் குழுவா சேர்ந்து விளையாடலாம். ரொம்ப சந்தோஷம். ஓகே, பாய் பாய். கபடி 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 கபடி. உங்களுக்கு எப்படியோ தெரியல, எங்களுக்கு மனது தெரியாது. கோலி பம்பரம் எல்லா விளையாட்டு நான் விளையாடுறேன். நீங்க எல்லாம் விளையாட்டு தான் நினைக்கிறேன். இது எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தின உங்களுக்கு இப்படி பார்த்து எவ்வளோ பசங்களை கோஆர்டினேட் பண்ணி இவ்வளோ சொல்லி கொடுத்து சந்தோஷம் பர்ஃபார்ம் பண்ணுறது உங்களுக்கே தெரியும். வீட்டில் இந்த பசங்களை சமாளிக்கிற எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அதுக்காகவே நீங்கள் ஒரு பெரிய கைத்தட்டல் வரணும். பசங்களா சூப்பர். ஆமாங்க, எல்லா காலமும் வந்து கோலி பம்பரம் எல்லாம் விளையாண்டுருந்தோம். ரொம்ப ரொம்ப நன்றி. எங்க அந்த கடைசியில இருந்து சத்தமே வரல. கைத்தட்டல் சத்தம் கேட்கணும் இந்த பசங்களுக்கு. யார் யாரெல்லாம் விளையாட்டு நல்லா கேட்குது. எங்க 25 பேர் இந்த நிகழ்ச்சியில் இருந்திருக்காங்க. சத்தம் இன்னும் பலமா இருக்கணும்.